ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திரு அவையானது இறையிறக்க ஆண்டவருடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. பாஸ்கா காலத்தினுடைய 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை வருடந்தோறும் இறையிறக்க ஆண்டவருடைய திருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். தமிழ் இலக்கியத்திலே ஒரு செய்தியானது இருக்கின்றது. ஒரு அரசனுடைய அரண்மனையிலே மணியானது கட்டப்பட்டு இருக்கும். யாராவது அந்த அரசரிடம் புகார் தெரிவிக்க வேண்டும் என்றால் அந்த மணியை அடிக்கின்ற பொழுது அந்த அரசன் வெளியே வந்து விசாரித்து நீதி தீர்ப்பை கொடுப்பார். ஒரு முறை அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த மணியை ஒரு பசு மாடானது அடித்தது. இந்த சத்தத்தை கேட்டு அந்த அரசன் பதறி போய் வெளியே வந்து நின்றார். அப்பொழுது அந்த பசு மாட்டினுடைய கோரிக்கையை அவர் விசாரித்தார். அப்பொழுது அந்த பசு மாடானது சொன்னது, என்னுடைய கன்றுக்குட்டியை உன்னுடைய மகன் தேரிலே ஏற்றி கொன்று விட்டான். உடனே அரசர் சிறிதும் யோசிக்காமல் தன்னுடைய தேரை ஓட்டிக்கொண்டு போய் தன்னுடைய மகனை கொன்றான். தன்னுடைய மகன் மீது தேரை ஏற்றி கொன்றான். எனவே இந்த அரசருக்கு ஒரு பெயரானது கொடுக்கப்படுகின்றது, மனுநீதி சோழன் என்று. ஒருவர் தவறு செய்கின்ற பொழுது அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது மனிதருடைய இயல்பு, உலகத்தினுடைய நீதி. யார் தவறு செய்தாலும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதுதான் நியாயம் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் கடவுள் பொறுத்தவரை மனிதர் தவறு செய்தால் அவரை மன்னிப்பது அல்ல, மாறாக அவரை மன்னிக்க வேண்டும், அவர் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நீதியாக இருக்கின்றது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாம் செய்த அந்த குற்றங்களுக்காக தண்டிக்காமல் விடுவது ஆண்டவருடைய இயலாமை அல்ல, பலவீனம் அல்ல, கையாளத்தனம் இல்லை. மாறாக நாம் அனைவரும் மனமாற வேண்டும், பாவத்திலிருந்து திரும்பி வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆண்டவர் நம்முடைய அழிவை எதிர்பார்க்கவில்லை, ஆண்டவர் நம்முடைய சாவை எதிர்பார்க்கவில்லை, மாறாக நாம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் பொறுமையாக இருக்கின்றார். பேதுருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார், யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனமாற வேண்டும் என விரும்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியில் மட்டுமல்ல, திருப்பாடல் ஆசிரியர் 86:15 சொல்லுகின்றார். திருப்பாடல் 103:8 நாம் காணலாம். விடுதலை பயண புத்தகத்திலே 34வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நாம் காணலாம். ஆண்டவர் நம்மை அவர் தண்டிக்காமல் மன்னித்து விடுவது அவருடைய இயலாமை அல்ல,
அவருடைய பலவீனம் அல்ல, நாம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இத்தகைய செயலை செய்கின்றார். எனவே நம்முடைய பாவத்திற்காக மனவருந்தி நம்முடைய பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். ஊதாரி மகனுடைய ஓமையிலே பார்க்கின்றோம், அவர் தன்னுடைய பாவத்தை நினைத்து பார்க்கின்றார், தன்னுடைய தந்தையினுடைய இரக்கத்தை நினைத்து பார்க்கின்றார். எனவே தன்னுடைய பாவத்தை விட, தான் பாவம் செய்ததை விட தன் தந்தையினுடைய இரக்கமே மேலோங்கி இருந்ததன் காரணமாக தன் தந்தையிடம் ஓடி போகின்றார். இந்த விவிலியத்தை நாம் மீட்பின் வரலாறு என்று சொல்கின்றோம். இந்த மீட்பின் வரலாறை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் அங்கே மேலோங்கி இருப்பது ஆண்டவருடைய இரக்க செயல்கள்தான். இது இரக்கத்தின் நூல் என்றும் கூட நாம் சொல்லலாம். இந்த உலகத்திலே கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் முதல் மனிதராக படைத்தார். ஆனால் இந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்காமல், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவர் சொன்னதற்கு எதிர்மாறாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஆண்டவர் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தினுடைய கனிகளையும் உண்டு சாப்பிடுங்கள், ஆனால் நான் சொல்லுகின்ற அந்த குறிப்பிட்ட மரத்திலிருந்து அந்த மரத்தினுடைய கனியை மட்டும் பறித்து சாப்பிடாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அழகையானது நயவஞ்சகமாக பேசி இந்த பழத்தினுடைய கனியை சாப்பிடு என்று சொல்லியது. உடனே அவர்கள் பறித்து உண்கின்றார்கள். இந்த உலகத்திலே சாவும் பாவமும் அழிவும் வந்தது. எனவே இந்த சாவிலிருந்தும் பாவத்திலிருந்தும் மனித குலத்தை மீட்பதற்காக கடவுள் என்ன செய்தார் என்றால் தண்டனை கொடுக்கவில்லை. மாறாக இந்த மனிதர்கள் செய்த அந்த பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகத்திலே அழிவு இருக்கின்றது, சாவு இருக்கின்றது. எனவே இந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார். இதிலிருந்து ஆண்டவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பியதற்கு அவர் தண்டனை கொடுப்பதற்காக அல்ல, மாறாக நமக்காக மரிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வுலகிற்கு அனுப்பினார். யோவானுடைய நற்செய்தியிலே 3வது அதிகாரத்திலே 16 மற்றும் 17 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 'தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் என்று சொல்லப்படுகின்றது. நமக்கு தண்டனை கொடுப்பதற்காக தன்னுடைய மகனை அனுப்பவில்லை, மாறாக அந்த மகன் வழியாக இந்த உலகை மீட்பதற்காக, அந்த தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவர் தன்னுடைய மகனை அனுப்பினார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நாம் செய்யக்கூடிய அந்த தண்டனைக்கு ஏற்றபடி நம்மை நடத்தினார் என்றால் இந்த உலகத்திலே நீங்களும் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது. எனவே ஆண்டவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடக்க நூலிலே பார்க்கின்றோம் 18வது அதிகாரத்திலே சோதோம் குமாரா நகரிலே பாவம் மலிந்து கிடக்கின்றது. அந்த சோதோம் குமாரா நகருக்கு எதிராக கண்டன குரலானது விண்ணகத்தை எட்டியது. உடனே ஆண்டவர் இறங்கி வருகின்றார். இறங்கி வந்து இந்த கண்டன குரல் உண்மையானதா சரியானதா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக வருகின்றார். எனவே அவர் இறங்கி வந்து ஆபிரகாமோடு பேசுகின்றார். இதோ நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கின்றேன், ஏனென்றால் இந்த
மக்கள் பாவம் செய்தார்கள். எனவே இந்த நகருக்கு எதிராக கண்டன குரலானது விண்ணகத்திற்கு எட்டியது. எனவே இவர்கள் சொன்னதுபடி இந்த கண்டன குரல் உண்மையானதா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். ஆண்டவர் உடனடியாக தன்னுடைய கோபத்தை காண்பிக்கவில்லை, மாறாக இறங்கி வருகின்றார், விசாரிக்கின்றார். விசாரணையிலே அவர் இந்த உலகத்தை அழிக்கப் போவதாக சொல்கின்றார், இந்த சோதோம் கொமோரா நகரத்தை. அப்பொழுது ஆபிரகாம் கேட்கின்றார், இந்த நகரிலே தீயவர்கள் மட்டுமல்ல நல்லவர்களும் இருக்கின்றார்கள், எனவே தீயவர்களோடு நல்லவர்களையும் நீ அழித்து விடுவீரோ என்று கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் இல்லை என்று சொல்கின்றார். 50 நல்லவர்கள் இருந்தால் இந்த நகரத்தை அழிக்காமல் விட்டு விடுவீரோ என்று கேட்கின்ற பொழுது அழிக்க மாட்டேன், 45 அழிக்க மாட்டேன், 40, 30, 20, 10 என்று சொல்லி அவர் எண்ணிக்கையை குறைத்து கொண்டே வருகின்றார். நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, ஒருவேளை இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது என்றால் நல்லவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்காமல் இருக்கின்றார் போல இருக்கின்றது. எனவேதான் சோதோம் கொமோரா நகரை அழித்த பொழுதும் கூட லோத்தினுடைய குடும்பமானது பாதுகாக்கப்பட்டது. லோத்தினுடைய குடும்பமானது பாதுகாக்கப்பட்டது. ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பார்க்கின்றோம். விடுதலை பயண புத்தகத்திலே பார்க்கின்றோம், இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலே துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள், அழுது கொண்டிருந்தார்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அவருடைய கண்ணீரையும் அழுகுரலையும் கேட்டு சகித்துக் கொள்ள முடியாமல் இறங்கி வருகின்றார், மோய்சனை அழைக்கின்றார். மோய்சனை அழைக்கின்றார். மோய்சனோடு பேசுகின்ற பொழுது, இந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன், அதற்காக உன்னை நான் பயன்படுத்த போகிறேன் என்று சொல்கின்றார். விடுதலை பயண புத்தகம் 3ஆவது அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது இவ்வாறு சொல்வார், எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன், ஆம் அவர்களின் துயரங்களை நான் அறிவேன், எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்க வந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார். நாம் இங்கே எழுப்பக்கூடிய அந்த அழுகுரல் யார் பார்க்கின்றார்கள்? நான் வேதனைப்படுவதை யார் பார்க்கின்றார்கள் என்று நாம் புலம்பிக் கொண்டே இருக்கலாம். பாருங்கள், எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த அந்த இஸ்ரேல் மக்களுடைய அழுகுரலானது விண்ணகத்திற்கு எட்டியது. அதே போல நாம் எழுப்பக்கூடிய அந்த ஜெபங்கள் ஒவ்வொன்றும் வீண் போகாது. நாம் வடிக்கின்ற அந்த கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் பார்க்கின்றார். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார். அன்பார்ந்தவர்களே, நாம் பல நேரங்களில் யோசிக்கின்றோம், நான் எழுப்பக்கூடிய குரலை யார் தான் கேட்குறாங்க, நான் கஷ்டப்படுவதை யாருக்கு தான் புரிஞ்சுக்கிறாங்க, யாருக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. எவ்வளவு நாட்கள் இரவிலே நான் அழுது கொண்டு இருக்கின்றேன், என்னுடைய தலையணைக்கு மட்டுமே அந்த கண்ணீரினுடைய தெரியும், எவ்வளவு தூரம் நான் கண்ணீர் வடித்திருக்கிறேன் என்று நாம் நினைக்கலாம். ஆண்டவருக்கு தெரியாமல் இருப்பதில்லை. அன்பார்ந்தவர்களே, அந்த இஸ்ரேல் மக்களை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் அந்த பார்வோன் மன்னனோடு போராடினார். 10 கொள்ளை நோய்களை கொடுத்து இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். இருந்தாலும் அந்த பார்வோனுடைய மன்னனிடம் சொல்லுகின்றார்கள் மக்கள் எல்லோரும், இதோ நமக்கு அடிமைகளாக இருந்தவர்களை நீ விடுவித்து விட்டாயே, இனி அவர்களை மீண்டும் அழைத்து கொண்டு வா, இன்னைக்கு நமக்கு இனி வருகின்ற நாட்களில் நம்முடைய நாட்டிலே வேலை செய்யக்கூடியவர்கள் யார் இருக்க போகின்றார்கள்? உடனே பார்வோனுடைய மனதானது மாறுகின்றது. மறுபடியும் அந்த விடுதலை கொடுத்த அந்த இஸ்ரேல் மக்களை அழைத்து கொண்டு வர அவர் ஆணையிடுகின்றார். இஸ்ரேல் மக்களோ அந்த பார்டரில் இருக்கிறாங்க. செங்கடலை முழுமையாக கடந்தால்தான் எகிப்து தேசத்தை முழுமையாக கடக்க முடியும், அந்த நாட்டிலிருந்து விடுதலை பெற முடியும். அவர்களுக்கு முன்பாக செங்கடலானது இருக்கின்றது. பின்னால் பார்வோனுடைய படைகள், எகிப்திய படைகள் அனைத்தும் துரத்தி கொண்டு வருகின்றது. மக்களுக்கு ஒரே பயம்,
முன்னாலேயும் போக முடியல, பின்னாலேயும் போக முடியல. என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள், புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். மோசே சொல்லுகின்றார், கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லுகின்றார். நீங்கள் காணக்கூடிய எகிப்தியரை இனி வருகின்ற நாட்களிலே காண மாட்டீர்கள் என்றும் சொல்லுகின்றார். ஆண்டவர் சொல்கிறார் அந்த மோசேயிடம், உன்னுடைய கோலை நீட்டு என்று சொல்கிறார். உடனே அந்த செங்கடலானது இரண்டாக பிரிக்கின்றது. உடனே அந்த இஸ்ரவேல் மக்கள் செல்கின்றார்கள், பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். ஆண்டவருடைய பிரசனமானது அந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் பின்னால் செல்கின்றது. அப்பொழுது எகிப்தியர்களுடைய படைகளானது துரத்தி கொண்டு வருகின்றது. அவர்களும் அந்த செங்கடலிலே நுழைந்து விட்டார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய பிரசனமானது பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் இருந்த அந்த பிரசனமானது அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக நெருப்பு தூணாக ஒரு வழிகாட்டியாக இருந்தது. அவர்கள் கடந்து செல்வதற்கு எளிதாக இருந்தது இரவிலே பயணம் செய்வதற்கு. ஆனால் எகிப்தியர்கள் இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்து செல்ல முடியவில்லை. ஏனென்றால் இரவிலே அவர்களுக்கு இருட்டாகத்தான் இருந்தது. எனவே ஆண்டவருடைய பிரசன்னமானது அவர்களோடு இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் பின்வாங்கி சென்றிருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தால் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவே அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேச செங்கடலை கடந்து முடிந்த பிற்பாடு மீண்டுமாக செங்கடலானது ஒன்று சேர்க்கின்றது. அந்த எகிப்தியர்கள் அனைவரும் அடித்து செல்லப்படுகின்றார்கள். படை எல்லாமே அடித்து செல்லப்படுகின்றது. கடவுள் எவ்வளவு தூரம் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். கற்பாரிலிருந்து தண்ணீரை கொடுத்தார், வானத்திலிருந்து மன்னாவை காடையும் கொடுத்தார் பார்க்கின்றோம். அவர்கள் 40 ஆண்டுகளாக அந்த பாலைவனத்திலே பயணம் செய்கின்ற பொழுது அவருடைய ஆடையானது கிழியவில்லை. அவர்கள் நடைப்பயணத்தில் தான் மேற்கொண்டார்கள். அவர்கள் காலானது வீங்கவில்லை. அந்த அளவிற்கு கடவுள் அவர்களை அபரிவிதமாக அவர்களை வழி நடத்தினார். ஒரு அடிமையை ஆண்டவர் கண்ணோக்கினார் பாருங்கள். எனவே அன்புமிக்கவர்களே, சாதாரண எளிய மக்களாக நாம் இருக்கலாம். யாருடைய கண்களுக்கு நாம் விலையுள்ள மக்களாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஒதுக்கி வைத்திருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் அனைவரும் விலையேற பெற்றவர்கள். நம்முடைய ஜெபம் ஒரு காலம் ஒருபோதும் வீண் போகாது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இறைவாக்கினர் யோனானுடைய புத்தகத்திலே பார்க்கின்றோம், இஸ்ரவேல் மக்களை துன்புறுத்திய அந்த மக்கள் தான் நினிவே மக்கள். அசிரியா நாட்டினுடைய தலைநகர் நினிவே. எனவே இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே அந்த ஆண்டவர் ஒரு முடிவு எடுக்கின்றார். இந்த நகரை, இந்த நினிவே நகரத்தை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கின்றார். பிற இனத்தை சார்ந்தவர்கள் தான் இஸ்ரவேல் மக்களைப் போல ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அல்ல. இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்கின்றார். ஆண்டவர் நமக்கு மட்டும் கடவுள் அல்ல, படைப்பு அனைத்துக்கும் எல்லா மக்களுக்கும் கடவுள் ஆண்டவர் என்பதை காட்டுகின்றார். யோனாவை அழைத்து, நீ நினிவே நகருக்கு சென்று இறைவார்த்தை அறிவி மனமாற சொல், இல்லை என்றால் அந்த நகருக்கு பெரும் அழிவு வரப்போகின்றது, பெரும் சேதம் வரப்போகின்றது என்று சொல் என்று சொல்கின்றார். உடனே இறைவாக்கினர் யோனா, நான் போக மாட்டேன். என்னுடைய இன மக்களை துன்புறுத்தி அந்த மக்களுக்காக நான் உதவி செய்ய நான் ஏன் போக வேண்டும்? அவர்களுக்கு தண்டனை அனுபவிக்கட்டும், அவர்களுக்கு சேதம் வரட்டும், அவர்கள் அழிவை சந்திக்கட்டும் என்று சொல்கின்றார். ஆண்டவரிடமிருந்து தப்பித்து செல்ல முடியவில்லை. ஆண்டவர் இறைவாக்கினர் யோனாவை அழைத்து நற்செய்தி அறிவிக்க சொல்கின்றார். அந்த நகரை சுற்றி வர வேண்டும் என்றால் 3 நாட்கள் ஆகும். ஆனால் ஒரே ஒரு நாளிலே நற்செய்தி அறிவித்து விட்டார். அப்படி என்றால் அவர் மிகப்பெரிய ஒரு பிரசங்கியார் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். ஒரு நாளிலே எல்லா மக்களும் மனம் மாறுகின்றார்கள், சாக்குடை உடுத்திக் கொள்கின்றார்கள், சாம்பலில் உட்காருகின்றார்கள், நோன்பு இருக்கின்றார்கள், உபவாசம் இருக்கின்றார்கள், தங்களுடைய பாவத்திற்காக மன வருந்துகின்றார்கள். ஆனால் இறைவாக்கினர் யோனாவுக்கு இந்த இஸ்ரவேல் மக்களை எதிராக
பாவம் செய்திருக்கின்றார்கள், அநியாயம் செய்திருக்கின்றார்கள். இந்த நகருக்கு வரக்கூடிய அந்த அழிவை பார்த்துவிட்டு நாம் அந்த ஊருக்கு திரும்பி செல்லலாம் என்று சொல்லி அவர் இருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் அழிவை கொடுக்கவில்லை. ஏனென்றால் மக்கள் எல்லோரும் மனமாறி விட்டார்கள். உடனே அவருக்கு மிகவும் கோபம் வந்து விடுகின்றது. ஆண்டவரே, நான் இந்த நகருக்கு வருவதற்கு முன்னால் இதைத்தானே சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? நீ கனிவுள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்க தண்டனை கொடுப்பதாக சொல்லுவீர், ஆனால் மனம் மாறி விடுவீர். இது உம்முடைய இயல்பு. எனவே நான் தான் அதனால தான் போக மாட்டேன்னு சொன்னேன். நீ கட்டாயப்படுத்தி எனக்கு நற்செய்தியை அறிவிக்க இங்கே அனுப்பினீரே என்று சொல்லி அவர் புலம்புகின்றார். யோனா நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். யோனா இறைவாக்கினர் புத்தகத்திலே 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது சொல்கின்றார், ஆண்டவருடைய தன்மையை நீங்கள் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. போக மாட்டேன் என்று சொல்கின்றார். 4வது அதிகாரத்தில் 2வது வசனம் பாருங்க. நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும் என்று சொல்லுகின்றார். எனவே அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும், வாழ்வதை விட சாவதை மேல். ஏன்னா இந்த நகரில் அழிவு வரும் என்று சொல்லி நான் காத்துட்டு இருக்கிறேன். அங்கே இருக்கிற மக்கள்கிட்டலாம் சொல்லிட்டு வந்த நினைவே நகர் ஆனது நமக்கு எதிரி நாடாக இருக்கின்றது, அந்த நகருக்கு அழிவு வரப்போகின்றது, நான் அதை பார்த்து விட்டு தான் வரப்போகிறேன் என்று நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இப்போ அப்படி அழிவு வரல, நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று அவர் சொல்கின்றார். உடனே ஆண்டவர் அவரை சமாதானப்படுத்துவதற்காக ஒரு ஆமணக்கு செடி உண்டாக்கி அது வளர்கின்றது. உடனே அடுத்த நாள் அது புழு அரித்து அந்த ஆமணக்கு செடியானது இறந்து போய் விடுகின்றது. உடனே அதற்காக வசனப்படுகின்றார், இந்த ஆமணக்கு செடி அநியாயமா இறந்து போயிடுச்சு, செத்து போயிடுச்சு என்று சொல்கின்றார். அவ்வளவு ஆண்டவர் சொல்கின்றார், இந்த ஆமணக்கு செடிக்காக நீ உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை, ஆனால் இதற்காக இவ்வளவு ஃபீல் பண்ணி இவ்வளவு வருத்தப்பட்டு நீ இதன் மீது இரக்கம் காட்டுகின்றாயே. இந்த நினைவே நகரில் 1,20,000 மேற்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். அவரது வழக்கை எது இடக்கை எது என்று தெரியாமல் இருக்கின்றார்கள். அவர்களோடு எண்ணில் அடங்காத கால்நடைகளும் இருக்கின்றன. இவர்கள் மீது நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ என்று சொல்லி அவர் இரக்கத்தை காண்பிக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டு முழுவதுமே இரக்கத்தின் நூலாக இருக்கின்றது. பழைய ஏற்பாடு இப்படி என்றால் புதிய ஏற்பாட்டை நாம் பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை அனைத்துமே இரக்கத்தை தான் காண்பிக்கின்றது. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்று சொல்லி மழைப்பொழிவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிக்கின்றார். விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி லூகாஸ் நற்செய்தியிலே 6வது அதிகாரத்திலே 36வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். லூகாஸ் நற்செய்தி 6வது அதிகாரம் 36வது வசனத்தை பாருங்கள். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆண்டவர் இரக்கத்தின் ஆண்டவராக இருக்கின்றார். ஆண்டவரை பார்க்கின்றோம், தொழுநோயாளரை தொட்டு குணமாக்குகின்றார். தீட்டு என்று சொல்லி சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட மனைவியால் குடும்பத்தாரால் ஒதுக்கி வைக்கப்பட்ட அவரை தொட்டு சுகத்தை கொடுக்கின்றார். ஏனென்றால் இந்த மனிதருக்கு சுகம் மட்டுமல்ல, ஆறுதலும் தேவை. இவர் காயங்கள் பட்டு இருக்கின்றார், இவரை தொட வேண்டும் என்று சொல்லி அவரை தொட்டு குணப்படுத்துகின்றார். நோயாளிகளை நாம் தொடுகின்றோமா? ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி தான். ஒரு தோளில் ஒரு தட்டு கொடுக்கின்றோமா? நல்லா இருங்க, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நெற்றிலே சிலுவை போடுறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயாளியை தொட்டு சுகப்படுத்தினார். ஏனோ தானோ என்று சொல்லி வார்த்தையால் அவரை குணமாக்கவில்லை. பார்வையற்றவருடைய கண்களை எவ்வாறு குணமாக்கினார்? அவர் நிலத்தில் இருக்கக்கூடிய மண்ணிலே எச்சில் துப்பி அதை தொட்டு
அதை மருந்தாக்கி அவருடைய கண்களிலே தடவினார். நாம் நோயாளியினுடைய உடலை தொடுகின்றோமா, அவர் பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை தொடுகின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, ராய்ப்பருடைய மாமியார் காய்ச்சலால் இருந்த பொழுது அவரை தொட்டு குணமாக்குகின்றார். மார்க்கு நற்செய்தியிலே முதல் அதிகாரம் 31வது வசனத்திலே பார்க்கின்றோம். மார்க்கு நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே 41வது வசனத்திலே தொழுநோயாளியை குணமாக்கியதை பார்க்கின்றோம். மார்க்கு நற்செய்தியிலே 8வது அதிகாரத்திலே 23வது வசனத்திலே யாயிர் மகள் சாகும் தருவாய் இறந்து போய்விட்டாள், அவரை தொட்டு குணமாக்குகின்றார் ஆண்டவர். எழுந்திரு என்று சொல்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அந்த ஊமைகள், இரக்க செயல்கள் எல்லாம் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் விமர்சிக்கின்றார்கள். ஏன் இப்படி எல்லாம் செய்கின்றீர்கள்? விமர்சனம் எழுந்த பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், என்னை பற்றி இவ்வளவு தூரம் என்னை விமர்சனம் செய்கின்றீர்களே, விண்ணக தந்தை எப்பேற்பட்டவர் என்பதை உங்களுக்கு படம் பிடித்து காண்பிக்கின்றேன் என்று சொல்லி லூகாஸ் நற்செய்தியிலே 15வது அதிகாரத்தில் உள்ள அந்த 3 உவமைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகின்றார். அவர் சொல்லுகின்றார், காணாமல் போன ஆட்டு ஊமை. 100 ஆடுகளிலே 99 ஆடுகள் பாதுகாப்பாக இருக்க ஒரு ஆட்டை தேடி சென்று அந்த ஆட்டை எடுத்துக்கொண்டு வருகின்றார். தொழிலே தூக்கி கொண்டு வருகின்றார். மனமாற தேவையில்லாத நல்லவர்களை விட மனமாறிய பாவை குறித்து தான் விண்ணகத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மனமாற்றம் தான் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அன்பார்ந்தவர்களே, 10 திராக்மாவிலே 1 திராக்மா காணாமல் போன பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த வீட்டு பெண்ணானவள் அது விலக்கை ஏற்றி பாதுகாப்பாக கவனமாக தேடுகின்றாள். அது கிடைத்த உடனே பக்கத்து வீட்டு நபர்களை எல்லாம் அழைத்து, வீட்டுக்காரர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுக்கின்றார். அந்த திராக்மாவுடைய விலையானது மிக சொற்பமாக இருக்கலாம், ஆனால் அந்த விருந்தினுடைய மதிப்பானது விலை அதிகமாக இருக்கலாம். அந்த திராக்மா என்பது யாராவது ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் கொடுத்திருந்திருக்கலாம், அவர்கள் உயிரோடு இல்லாமல் இருந்திருக்கலாம். எனவே அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. நமக்கு பிடித்தமானவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் கொடுத்த அந்த பொருளை நாம் எப்படி பாதுகாக்கின்றோம்? இது என்னுடைய அம்மா சொத்து, என்னுடைய அப்பா சொத்து, இந்த வீட்டை விற்க மாட்டேன். நான் ஒரு அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் திருச்சியில் இருக்கிறீங்கிறீங்க, பேசாமல் உங்கள் வீட்டுக்காரர் கொடுத்த அந்த இடத்தை விற்றுட்டு நீங்கள் பேசாமல் திருச்சியில் போய் செட்டில் ஆகிட வேண்டியதானே, எதுக்காக நீங்கள் இந்த பங்குக்கு வந்துட்டு இருக்கிறீங்க, சந்தாலாம் கட்டிட்டு இருக்கிறீங்க என்று சொன்ன பொழுது, இல்லை ஃபாதர், என்னுடைய கணவர் முதல் முறையாக எங்களுக்காக வாங்கி கொடுத்த வீடு, எனவே இந்த வீட்டை நாங்கள் இழக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அதே போல் அந்த திராக்மா 10 திராக்மாவில் 1 திராக்மா காணாமல் போனது ஒரு சொற்பமாக இருக்கலாம். அந்த விருந்து கொடுத்து அவர் மிகவும் மகிழ்ச்சி கொண்டாடுகிறார். நாம் என்ன சொல்லுவோம்? எந்த பொருள் போனாலும் பரவாயில்ல, இந்த பொருள் எனக்கு கிடைச்சா போதும் என்று நாம் சொல்கின்றோம். எதற்காக? அது மதிப்பில்லாமல் இருக்கலாம், விலைக்கு அது மதிப்பில்லாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு அது பெரிதாக இருக்கலாம். ஏனென்றால் அது கொடுத்தது நமக்கு பிடித்தமானவர்கள், நமக்கு விருப்பமானவர்கள், நம்மை அன்பு செய்யக்கூடியவர்கள். அவர்கள் கொடுத்த அந்த பரிசை நாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று தான் நாம் நினைப்போம். நாம் மற்றவர்கள் கூட சொல்லுவாங்க, இது என்னத்தை போய் ஒரு 10 ரூபா பொருளுக்காக இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு இருக்கிறையே, அது காரணம்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறையே. நம்மளுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். உங்களுக்கு புரியாதுங்க, நம்ம கூட சொல்லுவாப்போ என்ன சொல்லுவோம், உங்களுக்கு புரியாதுங்க, எனக்கு தான் தெரியும் என்று சொல்கின்றோம். அதே போலதான் மற்றவருடைய பார்வையில் அந்த திராக்மா என்பது ஒரு சாதாரண ஒரு பொருளாக இருந்திருக்கலாம். 99 ஆடுகள் பத்திரமாக இருக்கும்போது எதுக்கு ஒரு ஆட்டை தேடி செல்ல வேண்டும் என்று கூட நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எல்லாரும் விலையேற பெற்றவர்கள். அதே போல காணாமல் போன ஊமை மகன் தன்னுடைய தந்தையிடமிருந்து சொத்தை எல்லாம் வாங்கிட்டு போய் செலவழித்த பிற்பாடு தன்னுடைய தந்தையினுடைய இரக்கத்தை நினைவு கூறுகின்றார், இரக்கச் செயல்கள் நினைவு கூறுகின்றார். உடனே அவர் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்று, என்னுடைய தந்தை எப்படி இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை மன்னிப்பார், ஏற்றுக்கொள்வார், அன்பு செய்வார் என்று சொல்லி அங்கே போகின்றார். அந்த தந்தையானவர் ஓடி அவரை கட்டி பிடித்து முத்தமிட்டு அவருக்கு காலணிக்கு, அவருடைய பாதங்களுக்கு சரியான ஒரு காலணியை கொடுக்கின்றார், அவருடைய விரலுக்கு மோதிரத்தை கொடுக்கின்றார், அவருடைய உடலுக்கு நல்ல ஆடையை கொடுக்கின்றார், நல்ல ஒரு விருந்தை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம்.
ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். புனித அகஸ்தினாருடைய வாழ்க்கையை பாருங்கள். புனிதருடைய வாழ்க்கை, நாம் இவ்வளவு தூரம் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் பார்த்தோம். புனித அகஸ்தினாருடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு பெரிய பாவியாக இருந்தார். அவர் மனமாறி ஞானஸ்தானம் பெற்று குருவாகி ஆயரானார். அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே, என்னை இவ்வளவு தூரம் நாட்கள் கழித்து என்னை மனமாற்றினீரே, அது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலவே நான் மனமாறி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, ஏன் ஆண்டவர் இவ்வளோ நாட்கள் என்னை பாவியாகவே என்னை வாழ வைத்தீர் என்று கேட்டபொழுது ஆண்டவர் சொன்னாராம், நீ பாவியாக இருந்தால்தான் மற்றவர்களை மன்னிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். கடவுளுடைய அன்பை அப்பொழுதுதான் நீ அதிகமாக உணர்ந்திருப்பாய். எனவே நீ மனம் மாறி இருக்கின்றாய் என்று அவர் சொன்னாராம். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரி, புனித அகஸ்தினார் எவ்வளோ ஒரு பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை காண்பித்து அவரை மனமாற்றுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம், எத்தனையோ நாம் தவறுகள் செய்திருந்திருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய தவறுகளுக்கு ஏற்ப நம்மை நடத்தியிருந்தார் என்றால் நீங்களும் நானும் நல்லா இருப்போமா? நானும் இந்த இடத்துல மறைவுரை ஆற்ற முடியாது, திருப்பலி வைக்க முடியாது, ஒரு குருவாக இருக்க முடியாது. நாம் செய்த அந்த தவறுகளை எல்லாம் ஆண்டவர் மன்னிப்பதனால்தான் நாம் இருக்க முடிகின்றது, தலை நிமிர்ந்து வாழ முடிகின்றது. அதை நினைத்து பார்க்க வேண்டும். ஏதோ நான் செய்த பெரிய பெரிய காரியங்கள் சாதிச்சிட்டேன் அல்லது எனக்கு செல்வாக்கு இருக்கின்றது என்பதல்ல, மாறாக ஆண்டவரிடம் எந்த அளவிற்கு நாம் செல்வாக்கு இருக்கின்றோமோ, எந்த அளவிற்கு நெருக்கம் இருக்கின்றோமோ, அதை பொறுத்து தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் நம்மை மன்னிக்கின்றார். நாமும் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ஏன் அப்படி செஞ்ச இப்படி செஞ்ச என்று சொல்லி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. பாருங்கள், திருப்பாடல் ஆசிரியர் 130 3 மற்றும் 4 வசனங்களை பார்க்குங்கள். ஆண்டவர் நம்முடைய செயலுக்கேற்றபடி நடத்துவதில்லை, நம்முடைய தண்டனைக்கேற்றபடி நம்மை தண்டிப்பதில்லை. திருப்பாடல் 130 3 மற்றும் 4 வசனங்கள் படிங்க. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர் என்று சொல்கின்றது. எனவே அன்புமிக்கவர்களே, இதோ இந்த இறையிறக்க ஆண்டவருடைய திருநாளை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே நாம் அனைவரும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் புனிதருடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மன்னித்து கொண்டு தான் இருக்கின்றார். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் நம்மை மன்னித்து கொண்டு தான் இருக்கின்றார். நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப, நாம் புரிகின்ற அந்த குற்றங்களுக்கு ஏற்ப ஆண்டவர் நம்மை நடத்துவதில்லை. இதை நாம் அனைவரும் உள்வாங்கி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் மற்றவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளை நாம் மன்னிப்பதில்லை. அதே வேளையிலே புனித பௌசினாவுக்கு ஆண்டவர் தோன்றிய பொழுது, காட்சி கொடுத்த பொழுது ஆண்டவர் சொன்னது இந்த செய்தி. எனவே இந்த செய்தியை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். என்னவென்றால், என்னுடைய திருநாள் அன்று நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்ய வேண்டும், திருப்பலியிலே கலந்து கொண்டு திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்ள வேண்டும், திருச்சுருவத்திற்கு அல்லது என்னுடைய படத்திற்கு முன்பாக நின்று கொண்டு ஜெபிக்க வேண்டும். 4வதாக இரக்க செயல்களை செய்ய வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித பௌசினாவுக்கு காட்சி கொடுத்த பொழுது சொன்ன செய்தி. என்னுடைய திருநாள் அன்று நீங்கள் நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்ய வேண்டும், திருப்பலியிலே கலந்து கொண்டு திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய படத்திற்கு முன்பாகவோ அல்லது திருச்சுரூபத்திற்கு முன்பாகவோ நின்று ஜெபிக்க வேண்டும். 4வதாக இரக்க செயல்களை செய்ய வேண்டும். இன்றைய நாளிலே காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறோம். இரக்க செயல்களை ஒரு சின்ன காரியமாவது நாம் இறையர்க்க ஆண்டவருடைய நாளிலே நாம் செய்வோம். அதேபோல திருச்சுரூபத்திற்கு முன்னதாக நின்று கொண்டு நாம் ஜெபித்து விட்டு செல்வோம். எனவே ஆண்டவர் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். நாம் இரக்கமுடையவர்களாக இருக்கின்ற பொழுது, வாழ்கின்ற பொழுது ஆண்டவர்
நம் மீது இரக்கத்தை காண்பிப்பார், நாமும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவோம். எனவே அதற்கான வரத்தை கேட்டு தொடரும் திருப்பலியில் ஜெபிப்போம்.